சொல்லு ராஜா. என்னங்க என்ன போன வரதான் இருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆயி போச்சா? ஆமாங்க. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு, வசதிக்கு நல்லா ஆட்சிக்கு வச்சுக்கிறேன். ஏங்க கல்யாணம் நடந்த பிறகு முதல் இரவுன்னு ஒண்ணு வைப்பாங்க. முதலில் நடக்கா நானும் என்னுடைய கணவரும் என் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பெரிய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். ஆமாங்க. கல்யாணம் நடந்த பிறகு முதலில் சொல்லல நேரா என் கணவர் ரூமுக்கு போயிட்டாரு. என் அம்மா என் கையில பால் சோப்பு கொடுத்தாங்க. இதற்கவா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. இப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னு சூச்சகமா சொல்லி இருப்பாங்க. ஆமாங்க. பால் சோப்பு எடுத்துக்கிட்டு ரூமுள்ள போனேன்னா அவரு என்ன பாக்க நான் அவரை பாக்க அவரு என்ன பாக்க நான் அவரை பாக்க. சும்மா வெறுப்பு வச்சுக்கிறேன் பாக்க பாக்கனே வேறு போட்டீங்கன்னா நம்பி சொல்லி கபில் கபில் பால் சோப்பு அவர் கையில கொடுத்தேன். சரி. அவர் பாதி பாலை குடிச்சாரு, மீதி பாலை நான் குடிச்சேன். எனக்கு வெளிச்சமா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது, இருட்டா இருந்தா தான் பிடிக்கணும். என் கடவுள் கிட்ட சொன்னேங்க. வெளிச்சமா இருந்தா பிடிக்காதா? இப்ப இருந்தா பிடிக்குமா? ஆபரேட்டர் மொத்த லைட் ஆஃப் பண்றான். சரி போய் செத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நக்க போறான் பாரு. அஞ்சு நிமிஷத்துல தூங்கிடுவான். போனா போடுதா லைட் ஆஃப் பண்ண தெரியாதா? நீ ஆஃப் பண்ணா சரி கோவப்படாதீங்க. எல்லாம் உன்னால் தாண்டி நீ தானே லைட் ஆஃப் பண்ண. என் வார்த்தையை தட்டி கிடைக்காது. என் கணவர் போயிட்டு லைட் சுவிட்சில கைய வச்சாரோ இல்லையோ அப்பவே ஷாக் அடிச்சு செத்துட்டாருங்க. ஷாக் அடிச்சு செத்துட்டாரா? தங்கச்சி நல்லா கறியம்மா. இப்பதான் எனக்கு மாமா போல சொன்னேன். மாமா சொல்லிட்டு மாத்தா சுத்தில கை வச்சுனா உனக்கு நாகதோஷம் பொழுது பாடியம்மா. நாகதோஷம் வணக்கம்டா குட்டி. குட்டியா? நான் பண்ணி குட்டியா? நாய் குட்டி இல்ல ஆட்டு குட்டியா? நாய் குட்டிடா. குத்தின்ற ஏய் தொடாத மேலே. கிடையாது. ஒரு பெண்கள் இடத்தில் மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கணும். நாங்க 3 பேரும் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. நாங்களாம் நாட்டார் குடும்பத்துல பிறந்தவங்க. தெரியும். என்ன ரொம்ப ஓவரா பேசுறா? தெரியல. அப்படியே போடுவேன். யார் அடிக்க வர்றா? மரியாதையா பேசுறா. டேய் என்ன அடி வர என்னடி பேசிக்கிட்டே இருக்க? யார கை வச்சு ஊத்தப்புடன்ற நீ வைக்கிற? நான் வைக்க கூடாது, நீ மட்டும் வைக்கிற. நாங்க சம்சேரி குடும்பத்துல போறது நாங்க வைக்கலாம். யாரு சம்சேரி குடும்பம்? நாங்க சிட்டிக்கு போட்டுட்டா 1000 ஆம்பளைங்க இந்த ஊர்ல வருவாங்க. ஒரே திமிர்த்தா உன்னை அப்படியே குத்திருவேன். எடுத்து போட்டு வாடி அக்கா வாடி வாடி. அவங்க கண்ணு பச்சை புழு 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 பாரு படி வச்சு கொடலாம் போதும். அவங்க கண்ணுல புழுக்கு புழுக்குன்னு பாக்காத. என்னடி யார் தெரியுமா? யாரு? லக்காடிக்கு லைட் தூக்குற பையன். அத சொல்லு. பாரிச்சுக்கு பல்பு தூக்குன பையன். ஜாபத்துக்கு டப்பா தூக்குற பையன். சிப்பத்துக்கு சீர் கொடுத்த பையன். சொல்லு. தேமான கிட்ட பையன். அவளை சீண்டி சண்டை வாங்குற, அப்புறம் கூட்டு கும்மா வாங்குவேன். பேசாத. நாங்கெல்லாம் நினைச்சு எடுத்து வச்சு அறுத்து விடுவோம். ஓ மை காட். ஜூஸ் குடிக்கிறோம். நான் சாப்பிட்டு வச்சிக்கிறேன். ஜூஸ் குடி. வா வா வா. டேய் ஆமா. இவன் அந்த காரணம் என்ன? அம்மா இவன் அந்த காரணம் சொல்லுடா. வந்து ஆடிட்டு போறீங்க. ஆடுடா. அது இலவசம் பிடிக்கலையா? பிடிக்கல. நாட்டியம் வந்து சிறப்பா இருக்கணும். நீங்க ஆட நீங்க பாட பாட இலவசத்துக்கு அப்படியே ஓடிடும். ஏய் வாயில என்ன சொல்லு.
அவருங்க எப்ப சொல்லுங்கம்மா காசு ஏய் நீதானே அவருண்ணா நாத்தி அவரு சொன்னேன் வேற என்ன பணம் மூட்டி அவருங்க பணம் மூட்டி கேட்டியா வாய்ந்தா புள்ள தரேன் ஏய் ஆதிய வாடிங்களா பாது மாதிரி தேவையான சன்மானத்தை உள்ள வாங்க புள்ள தரேன் ஏய் அமைதியா இருங்கடா லேசப்பா சொல்ல லேசப்பா நான் தெரியல ஏங்க நான் கொடுக்குறீங்களா இல்லையா கொடுக்குறீங்களா இல்லையா எப்ப கேப்பன் தான் காத்துங்க நான் ஏய் பணத்தடியே அறிவு இருக்கா இல்லையா என்னங்க கொடுக்கறதா கொடுக்குறீங்க நல்ல நோட்டா நீட்டா கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சில்லறை அந்த தூக்க முடியாது தலைமையில வச்சு ஆகல போட்டுக்கிட்டு அழகா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் சில்லறையா கொடுத்துரு வச்சுக்க என்னால எடுத்துட்டு போக முடியாதுங்க நீ நோட்டா கொடுத்துடா நீட்டா கொடுத்தோம்னா சும்மா தர்ற அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுவாங்க ராஜா காலம் கெட்டு போய் கிடக்குதுமா நோட்டா வேணா சில்லறையா வேணா வந்துகிட்டா நீங்க 3 பொட்ட பசங்களா பெண்கள் தானே ஐயோ நீங்களா சுத்தமான லேடிஸா வெளியில யாருன்னு சொல்லாதே கல்யாணம் புடிச்சு சுத்தி போறாங்க ஒரே போல சமுதாயத்துல நாங்களும் ஒரு பெண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதானே பெண்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க விடுமா சமுதாயத்துல நீங்களும் ஒரு பெண்கள் தானே எத்தனை கூட சொல்லுவாங்க அதையே காலம் கட்டி போயிடுமா கை எடுத்து போனீங்கன்னா கட்ட பசங்க மொட்டை பசங்க அடிச்சு போட்டு பணத்தை எடுத்து விடுவாங்க அதனால நீங்க அக்கௌண்ட் நம்பர் குடுத்தீங்கன்னா நாங்க அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுருவோம் நீங்க சொல்லி எடுத்துக்கலாம் ஏடிஎம் கார்டு பையா அவ்வளவு வேகமா ஏடிஎம் கார்டு அம்மா வேகம் எப்பவுமே சொருவாது ஒண்ணும் பின் நம்பர் தேஞ்சு போவாது லைட்டா சொல்லி எடுத்துவோம் நீங்க ஜிபே போன் பே பேடிஎம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றீங்களா நீங்க அனுப்புங்க அதுக்காகத்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம் எப்ப சொருவணுமோ அப்ப சொருவி எடுத்துக்கிறோங்க கரண்ட் இல்ல நேரத்துல சொருவாருங்க மிஷின் வேலை செய்யாது மெசேஜ் அனுப்பிச்சிருங்க மெசேஜ் தான் அனுப்பிக்கிறேன் மெசேஜ் அனுப்பிச்சோ போய் ராஜா சரி நாங்க போயிட்டு வரட்டுமா வாங்கலையா அந்தமா போட மாட்டேங்க ஏடா மூஞ்சி காட்டுறேன் மூஞ்சி காட்டுற வேற நேத்து காட்டுறேன் பையன் கூட பச்ச பையா என்னடா கூல வருஷம் பேசி ஏன்டா பிடிச்சிட்டு வந்த பச்சை மூச்சா அது கம்ப்யூட்டர் என்னங்க நான் என்னவோ ஓடி என்னவோ ஏதோ நினைச்சீங்க பரவாயில்லங்க உங்களுக்கு கூட இருக்குதுங்க பாத்துட்டியா அதுதான் யார் பக்கத்துலயும் உட்காந்து கிடையாது போய் வரட்டா போய்வாமா டாடா ஐயோ ஐயோ போட டெக்னிக்கல் பாஸ் புதுமை ஆமா இவர்கள் இவர்கள் ஆயிரம் கொடுக்கலாம் 2000 கொடுக்கலாம் 2550 ரூபாய் மீதி 250 ரூபாய் கொடுக்கலாம் எந்த அளவுக்கு வகுத்தில் சரி உனக்கு திருமணம் பண்ணி திருமணமா அப்பா எப்பொழுது பார்த்தாலும் திருமணம் என்றாரு திருமணம்னா என்னடா நம்ம இந்த காலத்துல இப்படி கிடக்குறா என்னடா அதுக்கு வெள்ளை காமிச்சா ஒரலே முழுக்க தெரியாதுடா இது வெள்ளை முழுங்காது ஒரலே முழுங்காது கட்டு பிறந்த வாங்கி திருமணம் எடுத்த பெரிய விஷயம் கிடையாது திருமணம் என்ன தெரியும் இந்த பக்கம் இருக்கிற ஆளு அவ்வளவுதான் இந்த பக்கம் இருக்கிறவங்க ஐயா ஐயா போர்த்து மலையாட்டுக்குதுறாடி என்ன பாவிங்க என் தங்கச்சி அப்படி சொல்றீங்க என்னங்க 25 கிலோ ஆச்சி மூட்டை மேரிக்குது சாப்பாடு அப்படிங்க திருமணம் என்னன்னே தெரியல சரி நீ எச்சு சொல்லு கல்யாணம் எப்படிடா இருக்கும் கல்யாணம் எப்படி இருக்குன்னு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் பிடிச்சுக்கிறேன்டா நீ பிடிச்சுக்க எனக்கு தெரியும் காலையில நேரா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்குறேன் இறங்குன உடனே நேரா செருப்பு கடைக்குள்ள போறேன் எனக்கு அங்கதான் ஒரு சந்தேகம் செருப்பு கடைக்கு கல்யாணத்துக்கு என்னடா சம்பந்தம் ஏய் திருநெல்வேலி போறதா நீங்க திரும்ப சாலி போறது மேல குறுக்கு பேசக்கூடாது சரிடா ஏமா பேசுறது சரி இனிமே பேச மாட்டேன் செருப்பு கடைக்குள்ள போய் ஐயா எனக்கு ஒரு செருப்பு எடுத்து போடுங்க கேக்குறேன் கடைக்காரன் என்ன சைஸ் மாதிரி கேப்பாரு உங்க என்ன சைஸ் இது வந்து 9டா 9ஆ செருப்பு சைஸ் 9 நீ 9 நம்பர் செருப்பு கேக்குறேன் கடைக்காரன் ஞாபகம் மத்தியா 8 நம்பர் செருப்பு எடுத்து போடுறேன் அந்த செருப்பு முதல்ல போடும்போது எப்படி அந்த செருப்பு முதல்ல போடும்போது மட்டை
போவோம் போவோம் போக போக ஆ. லூசா போய் வரும் லூசா போய் வரும் லூசா போய் வரும் லூசா போய் வரும் அதான் கல்யாணம் அதான் கல்யாணம் அதான் கல்யாணத்துக்கு விளக்கமா ஒண்ணு விருப்பத்துக்கு உதாரணம் நான் சொல்லுவேன் நான் பெற்ற தந்தை ஆனா நீ வளர்த்த தந்தை பாரு புள்ளையத்தில் பாசமா கேட்க அப்பா கோபுறாரு கல்யாணம் பண்ணிமா எனக்கு வேணும்டா கல்யாணம் வேணா? எனக்கு வேணாம் யாரா லவ் பண்றியா இல்லடா. லவ் பண்ணா கூட பரவாயில்ல யாரா இஸ்திரி ஓடி ஐயோ, அந்த போறாங்க தப்பு அப்பா தூமே கேஸ்ல ஜட்ஜார உட்கார வச்சிருவாங்க ஜட்ஜ் போறவங்க நிலைமையே பரவாயில்ல அப்பா ஜட்ஜ் வேற பார்த்து கிடையாது ஓ கேஸ்ல இருந்து உருவாங்கன்னா அப்படிதான் உட்கார்ந்திருக்கணும் நீ அரசாங்கத்துல வேலை தான் செய்யா ஏங்க ராஜா ஜட்ஜி போதாதா போறியா இதை பார்க்கத்தாரா எங்க அரசாங்கத்துல எவ்வளவு நல்லா வேலை செய்யற நீ என்ன பாருன்னு தெரியாது அரண்மனை பின்னால இட்லி துணி மாதிரி நீட்டா காய்ச்சிருக்கேன் போகணும் வேற வேலை சொல்றீங்க நீ யூஸ் பண்ற அப்பா இங்க பாருங்கப்பா திருமணத்தை பத்தி நல்ல முடிவு சொல்லணும்னா நந்தவன போக போறேன் ஆடி பாடி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு திருமணத்தை பத்தி நல்ல முடிவா சொல்றேன்ப்பா நான் போய் வந்து சொல்றியா சொல்றேன்ப்பா ஐயா ஆண்டோரிலாம் போகறாது நம்ம ஓடு